பொது சிவில் சட்டம், கட்டாய மதமாற்ற தடுப்பு சட்டம் உத்தராகண்டை பின்பற்ற மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி யோசனை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல பாலிட்டியில் டிபிஎஸ்பி அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி மற்றும் ஸ்டேட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ பொது சிவில் சட்டத்தை வந்து முதலாக அமலுக்கு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இந்த உத்தரகாண்ட் மாநிலம் தான். ஸோ பொது சிவில் சட்டம் அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4ல் டிபிஎஸ்பி அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதினப்பவே நாடு வந்து மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள்ஸ் தான் இந்த டிபிஎஸ்பி. ஸோ இந்த ஆர்டிகிள் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4ல் 36லேருந்து 15(1) வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 44 அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட மதங்களில் உள்ள மக்கள் இருப்பாங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக இப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து ஹிந்து மக்களுக்காக, கிறிஸ்டின்ஸுக்கு வந்து தனியாக ஒரு சட்டம் வச்சுருப்பாங்க. ஸோ அதன்படி தான் அவங்க இந்த கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அடாப்ஷன், குழந்தைகள் தத்தெடுக்கும் போது டிவோர்ஸ் எல்லாமே அவங்களுடைய மதத்தின் அடிப்படையில் தான் அவங்க அந்த ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது மதத்தை தாண்டி அனைத்து மக்களுக்கும் ஒரே விதமான சட்டம் தான். மேரேஜாக இருந்தாலும், டிவோர்ஸாக இருந்தாலும், அடாப்ஷன் எல்லாத்துலேயுமே மக்களுக்கு ஒரே விதமாக சட்டமாக இருக்கக்கூடியதுதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட். அதை முதலாக உத்தராகண்ட் மாநிலம் தான் இதை நிறைவேற்றியிருக்காங்க 2025. ஸோ இந்த உத்தராகண்ட் மாநிலம் அப்படிங்கிறது வந்து 2000 ஆண்டில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த உத்தராகண்ட் அப்படிங்கிற மாநிலம். 2000 ஆண்டுல தான் இது உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட போது இதனுடைய பேரை பார்த்தீங்கன்னா உத்தராஞ்சல் அப்படின்னு இருந்திருக்கும். 2007 ஆண்டுல தான் உத்தராஞ்சல் அப்படிங்கிற பேர் வந்து உத்தராகண்ட் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும்.